ஸோ முதலாவது இதை குறித்து தேவன் யார்கிட்ட பேசினா? ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட பேசினார். முதலாவது யார்கிட்ட பேசினார்? ஃபர்ஸ்ட் he spoke to the prophet Isaiah about this. யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுக்கு இம்மானுவேலின் வாக்கு தத்தமாக ஏசாயா மூலம் தேவன் முதலில் பேசினார். It was a rebellious and a fearful time for this king and his people. When Assyrian forces occupied the land, they were so scared. The God came through Isaiah 7:14. Isaiah 7:14. Therefore, the Lord himself will give you a sign. Behold, a virgin will be with child and bear a son, and she will call his name Emmanuel. This prophecy was fulfilled 700 years later at the birth of Christ. இந்த வார்த்தையை முதலாக ஏசாயா 7:14 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த தீர்க்க தரிசனம் 700 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறினது. கடவுளாகிய கிறிஸ்து மனிதனாக பிறந்ததால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வேற எந்த குழந்தையுடைய பிறப்பு 700 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டுச்சா? இல்லை. This is the only child that even before the child was born, 700 years, 700 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சொல்லப்பட்டுச்சு. There are so many names given to Jesus. Wonderful Counselor, Prince of Peace, பல நாமங்கள். அதில் முக்கியமான பெயர் என்னவென்றால் இம்மானுவேல். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருப்பவர். This name explicitly explains the story of Christ's birth. It is a symbolic name given to him. இது ஒரு கிறிஸ்துவின் கதையை தெளிவாக விளக்குகிற ஒரு நாமமாக காணப்படுகிறது. So the Bible uses this word Emmanuel in connection with incarnation. Incarnal அப்படின்னா in flesh. அவர் மாம்சமாக நம்மோடு கூட வந்தார். Manu El. El is God. Manu is மனுஷன். கடவுள் மனுஷனாக நம்மத்திலே அந்த என்று அர்த்தம். He didn't come as an angel or some spirit manifesting itself from time to time. அவர் மாம்சத்தில் வந்த இரட்சகர். அவர் ஒரு தூதனாக வரவில்லை. அவர் காட்சி அளிக்கவில்லை. பல மதங்கள் நம்ம பார்க்குறோம், கடவுள் காட்சி அளித்துட்டு போயிட்டார். இல்லை, இவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் அவதரித்து நம்மத்திலே பிறந்தவர் என்று பார்க்கிறோம்.